அவள் பறந்து போனாளே கரைத்துறை பற்று போனாளே. நான் சொல்றேன் போனாள் போகட்டும் போடா. ஐயா சுத்துமாத்தினுடைய பாட்டு அப்படி இருக்கும் என்றால் தோல்வி நிலையென நினைத்தால் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா. நாமல் பேபிய கண்ணோட ஓடி வராரோ, ஐயோ என்ன வழிவிடுங்க, என்ன வழிவிடுங்க. அன்றகுமார மேல் நம்பிக்கை எனக்கு இருக்குது. பேசுறேனா? சரியா? சொல்றேன், பேசுவேன், செய்யறேன், சொல்றேன், பேசுவேன், செய்யறேன், சொல்றேன், பேசுவேன், செய்யறேன், சொல்றேன், பேசுவேன், செய்யறேன், சொல்றேன். ஜனாதிபதி கிட்ட அது சம்பந்தம் பேசுறேன்னு சொன்னீங்க. ஜனாதிபதிக்கு சம்பந்தம் கிடையாது. வாயாலே வட சுடுவார், நன்றாக வாயாலே வட சுடுவார். அசைலம் அடிக்கிறதுக்காக அவனுங்கள் இந்த போராட்டம் செஞ்சு போடுறானுங்கள். பாருங்கள், நாளைக்கு 5 பேரும் அசைலம் அடிக்காட்டி இந்த வீடியோல கத்துக்கூட அரைவாசி பேர் அசைலம் அடிப்பேன். நீ வேணுமெண்டா இருந்து வேலன் சுவாமி அசைலம் அடிப்பாரா? நிரோஷ் பிரதேச தவிசார் எவ்வளவு நெருக்கடியை சந்திச்சவர் பிரதேச தவிசாளர் நிரோஷ் அவர்கள். இப்படி இருக்கக்குள்ள இவங்களுக்கு எல்லாம் என்ன தேவை இருக்கு? ஹலோ அண்ணா, வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். எப்படி சுகபலன்கள், ஊர் நடப்புகள் எல்லாம் எப்படி போகுது? கேட்கிறீங்க. இன்னைக்கு கண்டன் இன்னைக்கு நிறைய பேச இருக்கு. முதல்ல பேசிடுவோம், இந்த விஷயத்த பேசிடுவோம். ஆனா நினைவு இருக்கா, இந்த படுத்து கிடந்தா ரொம்ப களைப்புல இயற்கை அழுத்தத்துக்கு உதவிட்டு களைப்புல தான் உறங்கினாரு. அப்படித்தானே களைப்புல தான் உறங்கினாரு இல்லையா? ஆர சொல்றீங்க, எனக்கு புரியல. நீங்க ஆர இப்ப உதாரணம் சொல்ல போனால் களைப்புல எங்களோட கருதுரை பற்றது தவிசாளரும் அவரையா கேக்குறீங்க? அவர் ஏன்னா இன்னைக்கு கரைத்துறை பற்று கை மாறி இருக்கு, கை மாறிடுச்சு. உண்மையில நீங்களும் நானும் சிரிக்கிறோம்ன்றதுக்கு என்ன இதுல ஒரு துக்கமான விஷயம் என்ன? அவள் பறந்து போனாளே கரைத்துறை பற்று போனாளே நான் பார்க்கும் போது கண்கள் இரண்டை கவர்ந்து போனாளே. நான் சொல்றேன் போனாள் போகட்டும் போடா, போனாள் போகட்டும் போடா, போனாள் போகட்டும் போடா. கவலை இல்ல. இப்போது எங்களுடைய ஐயா சுத்துமாத்தினுடைய பாட்டப்படி இருக்கும் என்றால் தோல்வி நிலையென நினைத்தால் நீங்கள் ஒரு கம்பெனி தாங்க ஐயா. தோல்வி நிலையென நினைத்தால் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா. வாழ்வை சுமையென நினைந்து தாயின் கனவை மிதிக்கலாமா. உரிமையை இழந்தோம், உணர்வை இழக்கலாமா என்று எல்லாருக்கும் குரல் பதிவு போட்டிருக்காராம் தலைவர் இந்த பாட்டை. ஒன்றும் பிரச்சனை இல்ல, நான் இருக்கிறேன் உங்களோட. நீங்க குடிச்சான்னு வெறிச்சான்னு உங்களுக்குத்தான் எல்லா சபையும். குடிச்சிட்டு படுத்து கிடந்தாலும் தப்பு இல்ல, அவர் பரவாயில்ல. நீங்கள் எங்களுடைய ஐயாவை நேசித்தால் நீங்கள் என்ன பதவிக்கும் செல்லலாம். கட்சியில் குற்றம் செய்யலாம், சமூகத்தில் குற்றம் செய்யலாம், எதுக்கும் செல்லலாம். ஆனால் ஐயா உங்களை கைவிட மாட்டார். ஐயா உண்மையில் ஒரு கெட்டு கர்ம வீரர் காமராஜர். சொல்லுவோமே அந்த முடிவாள இப்படி நீ குடிச்சிட்டு படுத்தாலும் பிரச்சனை இல்லாம நீத்தான் ஆள் அப்படின்னு சொன்னதுக்காக இன்னைக்கு என்ன நடந்திருக்கு பாருங்க, அதை பத்தி சொல்லுங்க. உண்மையில அந்த இடத்துல நீங்க ஒரு விடயத்தை ரவிகரன் என்று சொல்லி அவர் முல்லைத்தீவு மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்டு நாடாளுமன்றம் உண்மையில் அவர் இதுல பாராட்டணும். தலையால விழுந்து சொல்றார் அந்த சிவிகே என்கின்ற சிவஞானத்திட்டையும் அந்த சுமந்திரன்ட்டையும் சொல்றார், அண்ணன் இதை செய்யாதங்க அண்ணன், இவரால இந்த சபையை கொண்டு நல்ல பையன், நல்ல உண்மையில நல்ல பையன், நல்ல பையன், அவரால் இந்த சபையை கொண்டு போக இயலாது. நாங்க ஒரு நல்ல ஒரு திறமையான தமிழரசு கட்சிக்காரர். நோ, சிவஞானம் சொல்றார், நோ, அவர் சுமந்திரனின் மிக தீவிர விசுவாசி, உன்னை விட அவர் கெட்டிக்கார். ஐயோ திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்தார். சுமந்திரனை கட்சியில் தமிழரசு கட்சியில் பொறுப்புகள் முக்கியமான பதவிகள் வேண்டும் என்றால் நீங்கள் சுமந்திரனை ஆதரிக்க வேண்டும். ரவிகரன் உடனடியாக மன வெறுப்பில் அந்த ஆளால் ஒன்றும் செய்யலாம். மாவட்ட தலைவர்களே முழுதுல இருந்து விலகுறார். பிறகு பார்த்தார் அவர் விலகிட்டு
ஐயையோ மைண்ட் வாய்ஸ் சொல்லிச்சுது, இவங்க சொல்றது உண்மைதான் போல இருக்குது, நம்ம விலகுனாலும் கணக்கு எடுக்கிறாங்கல்ல, நம்ம பின்னாலே போகணும். இப்ப பின்னால அவர் அந்த அந்த தவிசாளரை கூட மோசமா ஓடிக்கொண்டிருக்கிறார், பின்னால செம்படிச்சு கொண்டிருக்கிறார். ஒட்டுமொத்தத்துல பார்த்தால் இதுல ஆபத்து எங்க வந்து முடிய போதென்றால், கருதுறப்பற்றுன்றது முல்லைத்தீவுன்றது வடக்கு கிழக்குல மிக முக்கியமான பகுதி. அந்த பகுதியில கருதுறப்பற்று சபை இழக்கப்பட்டதால அங்க வரப்போற அரசிற முக்கியமான விடயங்கள் எல்லாம் நிறைவேறக்குள்ள பெரும் ஆபத்தை தமிழர் பகுதி சந்திக்க போகுது. இந்த போராட்டத்துக்கு பிறகு மக்கள் தமிழரசு கட்சி அல்லது தமிழ் தேசியத்துக்கு வாக்களிச்சதுக்கு இவங்க கொடுத்திருக்கக்கூடிய பதில் தான் இதுவாக இருக்கிறது. குமணன் அங்க இருக்கக்கூடிய ஒரு ஊடகவியலாளர் ஒரு பதிவு போட்டிருக்காரு, பார்த்திருப்பீங்க நீங்களும். அது என்னன்னு சொன்னா, அபகரிப்புக்குள்ளாகி கொண்டிருக்கும் முல்லைத்தீவின் எல்லை கிராமங்களை உள்ளடக்கி அமைந்துள்ள இறுதிப்போரின் அவலங்களை சுமந்த முல்லைத்தீவு கரைதுறை பற்று பிரதேச சபையை முதன்முறையாக தேசிய ஆளும் கட்சி கைப்பற்றியுள்ளது. அதுவும் தமிழ் தேசியம் பேசும் பிரபல கட்சி ஒன்றின் பல உறுப்பினர்களின் ஆதரவோடு வென்றிருக்கின்றது. இது எவ்வளவு பெரிய கேவலம் தெரியுமா? உங்களுக்குள் உள்ள புடுங்குபாடுகள், குள்ளநடைத்தனங்களுக்காக, உங்களுக்காக வாக்களித்த மக்களின் கொள்கைகளுக்கு மாறாக செயற்பட உங்களால் எப்படி முடிகிறது? தயவு செய்து அடுத்த முறை தேர்தலுக்கு வீட்டு படலையை தட்டினால் செருப்படிவிலும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அவமானம் என்று ஊடகவியலாளர் குமணன் பதிவு செய்த பதிவு நானும் பார்த்தேன். நீங்க இதுல என்னென்று சொல்லுவீங்க? இது அவமானம் உண்டு. யாழ் மாநகர சபையில இபிடிபியில வாசல் படியேறி அந்த கரங்களை முத்தமிட்டவர் தான் எங்களுடைய ஐயா சிவஞானம். அங்க அப்படி நடக்கும், இங்க எப்படி நடக்கிற பிள்ளை இல்ல. ஸ்ரீதர் தியேட்டரில் ஒரு படம் ஓடுனது, கனகாலமா பூட்டப்பட்டிருந்த தியேட்டர்ல ஒரு படம் ஒன்று ஓடுனது. அந்த படம் இப்ப தொடர்ந்து சரிவு தான். இப்ப இது சரிவு தானே நான் நினைக்கிறேன். இந்த எங்கட சுமந்திரன் சிவஞானம் ஆக்கல்ற அந்த கம்பெனி இருக்கக்குள்ள கடை இழுத்து மூடப்படும் என்று வெகு விரைவில் எதிர்பார்க்கலாம். என்ன போற போக்கு அப்படித்தான் இருக்கு. அவங்களுக்கும் புரிஞ்சு கொள்ற மாதிரி இல்ல, அவங்களாலையும் புரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இல்ல. சாணக்கியன் உண்மையில பாராட்டவனும் நாடாளுமன்ற தேர்தல் காலத்துல சுமந்திரன் காலடியை மட்டக்களப்புக்குள்ளேயே விடல. இப்ப அவரே மங்க கொண்டு இறக்கிட்டார் கம்பெனி கடையை. லாப நஷ்டங்கள் இருக்குதுன்னு எதிர்பார்க்கப்படுது. ஒட்டுமொத்தத்துல வட மாகாண சபையில வெற்றி முல்லைத்தீவுல உறுதிப்படுத்தப்படுது. வடிவா யோசிச்சு பாருங்க. போக போக இன்னும் என்னென்னலாம் பாக்குறக்கோ. தோழர் அனுரகுமார திசாநாயக்கவே, வெகு விரைவாக வடக்கு கிழக்கு மாகாண சபை தேர்தலை நடத்துங்கள், உங்களுடைய கட்சி வென்று விடும் என்று தமிழரசு கட்சி சொல்கிறது. இது இப்படி போய் கொண்டிருக்கக்குள்ள அங்கல அப்பாச்சிர மகனை தேடியும் பெரிய அல்லோல நடக்குது. அது ஒரு குடிமகன், இப்ப இங்க ஒரு குடிமகன்னால சபையே பறி போயிருச்சு. இங்க ஒரு குடிமகன் நாமல் அப்பாச்சி உடைய மகன் நாமல் பேபிய கண்டோட ஓடி வராரோ, ஐயோ என்ன வழிவிடுங்க, என்ன வழிவிடுங்க, நான் அவரை பார்க்கணும் அப்படின்னு ஓடி வராரு. இது வந்து அணைக்கணும். நாமல் ராஜபக்ச அந்த வழியால போகும்போது, ஐயோ என்னைய பார்க்க விடுங்க சார், உங்களை தான் சார் காத்துக்கிட்டு இருந்தோம், நீங்க தான் சார் வரணும், நீங்க தான் சார் எங்களுக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு வந்து ஒரு இடத்துல வாயை மூடுனது பாருங்க. எப்படி அவரே அவரை வாயை மூடுகிறாரு. வாயை மூடுகிறார். அப்ப விளையாச்சு, ஐயோ நாத்தம் அடிச்சிருச்சோ, என்ன பிராண்ட்ரா சாமி, பிராண்ட் இந்த மனுஷனை கண்டுபிடிச்சிட்டு வரோம் அப்படிங்கிற மாதிரி அந்த மனுஷனை பயந்துருச்சு போல. உடனடியே வாயை முடிக்கிட்டு அப்படியே அழுதுகிட்டு சரி சரிப்பா போப்பா போப்பா அப்படின்ட்டு போறாரு. ஆகவே இந்த குடிமகன்களின் தொல்லை தான் இப்போ பெருசா பேசப்படுது. இப்படி அதே மாதிரி தானப்ப நாமல் ராஜபக்ச அந்த இவெண்ட்டுக்கு போயிட்டு வரும்போது ஊடகங்களுக்கு கருத்து சொல்லியிருக்காரு. என்ன சொல்றாரு தெரியுமா? இப்ப அரசாங்கம் கொடுக்கிற பணத்துல வந்து இந்த விவசாய நிலங்கள், அதாவது பண்ணை வளர்ப்பாளர்கள் இருக்காங்க தானே, அவங்களுக்கு வந்து ஒரு ஆடு மாடு கூட வாங்க வசதி இல்லையா. அப்ப இவர் அரசாங்கத்துக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறாரு, நீங்க கொடுக்கிற பணத்துல ஆடு மாடு வாங்க முடியாது, பேசாம நீங்களே ஒரு ஆடையும் மாடையும் வாங்கி கொடுத்துருங்க, அதுக்கு ஒரு கொண்டாட்டத்தை செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இப்ப நாமல் ராஜபக்ச எதிர்பார்க்கிறாரு, பணம் கொடுக்கலன்னு சொல்லிக்கிட்டு இந்த அரசாங்கம் போலியான வாக்குறுதி வழங்கியது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. இப்ப நீங்க சொல்றாரு, நீங்க கொடுக்கிற பணம் போதல,
பத்தாது. ஒரு ஆடு மாடு வாங்க முடியுமா அந்த காசுல? நீங்க என்ன செய்யுங்க, நீங்களே ஆடு மாடுகளை வாங்கி கொண்டு வந்து கொடுத்து ஒரு விழாவை நடத்தி கொண்டாடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. அது சோசியல் மீடியாவுல போட்டு பொழக்கிறானுங்க மனுஷரை. என்ன செய்ய? இப்ப அனுர்குமார திசாநாயக்க கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றப்படுறதுக்கான ஆயத்தங்கள் நடக்குதா இல்ல நிறைவேற்றப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்காது? என்னடா இது? அதே தான் மக்கள் இப்ப கேக்குறாங்க, மக்கள் கேக்குறாங்க, தொகைகள் வந்து பெருசா இருக்குது, எப்படி தர போறாரு எங்களுக்கு? இந்த 25,000 50,000 காசு தர்றதுலயே பல நெருக்கடிகள் எதிர்கொண்டாங்க. நெருக்கடிகள் இது எப்படி இருக்கு. போகுதுன்ற ஒரு கேள்வியும் அவங்ககிட்ட இருக்குது. இப்ப நமக்கு வெளிப்படையா என்ன நடக்குதுன்னு நமக்கு விளங்குது இல்ல. இப்ப ஜனாதிபதி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு நீதியை நிலைநாட்டணும் ஒரு அடிப்படையில அமௌண்ட்ஸ் எல்லாம் அறிவிச்சிட்டாரு. அது மாத்திரம் இல்லாம இப்ப கடந்த வாரம் பார்லிமெண்டத்துக்கு வந்து ஜனாதிபதி உரையாற்றின போது அவர் என்ன சொல்றாருன்னா, பாதிக்கப்பட்டு இந்த முகாம்கள் இருக்கவங்களுக்கு 50,000 3 மாதத்துக்கு வழங்குறதுக்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்குறேன்னு திரும்ப ஒரு புதுசா சொல்லிட்டாரு. இப்ப ஜனாதிபதி நிறைய வாக்குறுதிகளை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. லிஸ்ட் போதும் போதும் போதும், லிஸ்ட் ரொம்ப பெருசா போய்கிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இப்ப ஜனாதிபதியுடைய இந்த லிஸ்ட் பெருசாகிடுச்சு. மக்களுக்கு கொடுக்குற அந்த பணத்தொகை லிஸ்ட் கொஞ்சம் கூடிடுச்சு. பாதிக்கப்பட்ட வீடுகளுக்கு இவ்வளோ, நிலத்துக்கு இவ்வளோ, 2 மைல் இருந்தா இவ்வளோ, அதே மாதிரி வீட்டு பொருட்கள் இருந்தா இவ்வளோ, இப்படியெல்லாம் நிறைய கொடுப்பனவுகளை கொடுக்கறதுக்கு அரசாங்கம் தயார். பணம் இருக்குன்னு அவர் உறுதியை சொல்றாரு. எங்கள்கிட்ட பயப்பட தேவையில்ல, பணம் போதுமான அளவு இருக்கு. இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது, மக்களுக்கிட்ட சேர்க்க வேண்டியது அரசு அதிகாரியோட கடமை, கிராம சேவகரோட கடமை. அதனால இதை சரியா பண்ணி பாகுபாடு இல்லாம, மாற்றங்கள் இல்லாம எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய அரசு அதிகாரியோட கடமைன்னு சொல்லிட்டாரு. ஆகவே எல்லாம் எதிர்பார்த்திருக்காங்க. இன்னும் யாருக்கும் பெருசா கிடைக்கல. இன்னமும் மக்கள் முகாமில் தான் இருக்காங்க. அதை சொல்லி ஆகணும். அப்ப இப்ப இவங்கெல்லாம் முகாமில் வந்து வீடுகளுக்கு போறதுக்காக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சில பேர் சொன்னாங்க, அம்மமார் மலையகத்துல இன்னமும் எங்களுக்கு கூலிக்கு வீடு பார்த்துக்கிட்டு போக சொல்றாங்க. கூலிக்கும் எங்களுக்கு வீடெல்லாம் இங்க இல்ல. இதுல என்ன நெருக்கடின்னா, தோட்ட கம்பெனிகள் கூட ஒரு மனிதாபிமானம் இல்லாம நடந்து கொள்ற மாதிரி இருக்குது. ஆமா, உண்மைதான் இல்லையா? உண்மைதான். அது போய் இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா இந்த டைம்ல எல்லாம் கை கொடுத்து அவங்களுக்கு உதவணும். ஆனா அப்படி உதவுறாங்கன்னு சொல்றதுக்கு எங்கேயுமே நடக்கல. பெரும்பாலும் விளங்குற அளவுக்கு எங்கேயுமே அவங்களுக்கான உதவிகள் கிடைப்பது ரொம்பவே குறைவா தான் இருக்கு. இன்னைக்கு நான் ஒரு நேர்காணல் செஞ்ச ஒரு முக்கியமான 2 பேர், வயதானவர்கள், அவங்க மூத்தவர்கள், மலையகத்தை சார்ந்தவர்கள். அவங்க சொல்றாங்க, வயது மூப்படைந்த பெண்கள், அதாவது சிறுமிகள் வந்து அந்த முகாம்களை தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி ஆண்களும் அந்த இடங்களை தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. வயது வேறுபாடு இல்ல, பால் வேறுபாடு இல்ல, எல்லாம் ஒரே இடத்துல ஒரே மண்டபத்துல தங்க வச்சுக்கப்பட்டிருக்காங்க. அது ரொம்ப அசௌகரியங்களை ஏற்படுத்துதான். பெண்களுக்கும் சரி, அதே போல ஆண்களுக்கும் சரி, பல்வேறு அசௌகரியங்களுக்கு மக்கள் முகம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த முகாம்கள்ல தங்குறதுனால. கேட்பதற்கு ரொம்ப கவலையா இருக்கு. அவங்க ரொம்ப கஷ்டங்களுக்கு பத்தியில வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இப்ப அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? அவங்க எப்படி அந்த முகாம்கள் இருந்து வெளியேறுவதா இருந்தா அவங்களுக்கு வீடு வாசல் இருக்கணும். தமிழ்நாட்டை கூலிக்கு சரி ஒரு வீடு இருக்கணும். இப்ப இதெல்லாம் பார்த்து கொடுக்க வேண்டியது அரசு அதிகாரிகள். இப்ப அரசு அதிகாரிகள் இதை குயிக்க பண்றாங்களா, செய்யறாங்களா அப்படிங்கறத கேள்வியா இருக்கு. பாப்போம் இந்த வருஷம் முடியும். அதாவது 31ஆம் தேதிக்கு கொடுப்பனவுகளை ஒரு கட்டத்துல கொடுத்து முடிக்கணும்னு ஜனாதிபதி சொல்லியிருக்காரு. தேடி பார்க்கணும் 31ஆம் தேதிக்கு மக்களுக்கு கிடைக்குமா என்ன மாதிரிங்கிறது. டெல்சான், இதுல என்னன்னு சொன்னால், நேர்கள் ஒரு விடயத்தை புரிந்து கொள்ள வேணும். அதாவது நாங்கள் ஒருவரையும் பிழையாக்கி விடக்கூடாது. பிழைகளை சுட்டி காட்ட வேண்டும். பிழைகள் அவர்களுக்கு தெரிய வேண்டும். இப்ப அனுரகுமாரவுக்கு எதிரான கருத்துனால நீங்கள் பின்னூட்டங்கள்ல வந்து ஏதோ கண்மூடித்தனமா கதைக்கிறீங்க. அப்படி இல்லை. ஒரு அரசு இப்ப இன்றைக்கு அனுரகுமார் எப்படி ஆட்சிக்கு வந்தது? விமர்சனங்களை முன்வைத்து, எல்லா மேடைகளையும் விமர்சனங்கள். அதுதான் கடைசி அவருக்கு மக்கள் மீதான நம்பிக்கையை ஏற்படுத்தி உண்டு பண்ணுச்சு, இந்த நம்பிக்கை. ஆகவே நம்ம என்ன செய்யறோம்னு சொன்னா, இப்ப அரசாங்கம் ஆட்சிக்கு வந்துருச்சு, அனுரகுமார ஜனாதிபதி ஆகிட்டான்னு சொல்லி அவரை நாங்க நல்லது மட்டும் பூசி முழுக்க முடியாது. அவங்க அரசாங்கத்தில் இருக்க பிழைகள், குறைகளை சுட்டி காட்டினாத்தான் அதுகள் சரி செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்துல நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம். இப்ப ராதாகிருஷ்ணன் வச்ச ஒரு கருத்து வந்து பெரும் புரளியா மாறிச்சு. மனோகரன் மலையகத்துல சொல்றார், உங்களோட இன்டர்வியூல நினைக்கிறேன் சார், நான் பார்த்தேன். மனோகரன் சொல்றார், மலையத்துல சொல்றார், நான் 600 கதைச்சு அதை ஏற்பாடு செய்யறேன். நான் அங்க சொன்னது இங்க கேட்ட மாதிரி இருந்தா அப்படியா? ஆமா. அவர் சொல்ற ஜனாதிபதி கிட்ட நான் சொல்லல, பேச வேண்டிய அவசியம் இல்ல அப்படின்ட்டாரு. அப்ப அங்க அப்படி சொன்னார். எனக்கு புரியல. அவர் உண்மையில அவர் ஒரு நல்ல அரசியல்வாதி. அவர் உண்மையில நீண்ட நாட்களா கொழும்புல இருந்து மலையகம், வடக்கு கிழக்குல அவரை பற்றியும் இவங்க மீம் செய்திருக்கிறாங்க அந்த முகநூல் பக்கத்துல.
வடகிழக்கில் போய் குடியேற தயாரா நீங்க சொல்லுங்க. பேசுறேன். எங்க காலம் முடிஞ்சுங்க. இங்க இருக்க எங்க சின்ன சிறுத்தைகளுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ ஆனா சொந்த காணி வேணும் உங்களுக்கு அங்க விவசாயம் பண்றதுக்கு. கடுமை உழைப்பீங்க தான் நீங்க. எனக்கு தெரியும் மலைய தமிழர்கள் நல்ல உழைப்பாளிகள், உழைப்பாங்க. கட்டாயம் அது பார்ப்போம். சரியா? வடக்கு மாநில கிழக்கு மாநிலத்திலே வந்து குடியேற சொல்ற குடியேறுவீங்க நீங்க? நாங்க வரோம் சார். பாருங்களா 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 ரெக்கார்ட் இட் கட் பண்ணுங்க பாருங்க. சரியா? இங்கிட்ட பாருங்க. பேசுவேன், செய்யறேன், சொல்றேன். அன்றகுமார மேல் நம்பிக்கை எனக்கு இருக்குது. பேசுறேனா? சரியா? சொல்றேன், பேசுவேன், செய்யறேன், 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 சொல்றேன். அன்றகுமார மேல் நம்பிக்கை எனக்கு இருக்குது. பேசுறேனா? சரியா? சொல்றேன். வடக்கு கிழக்குக்கு மலையக மக்களை குடியமர்த்ததற்கான செயற்பாடுகளை நான் செய்கிறேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. ஜனாதிபதி கிட்ட அது சம்பந்தமா பேசுறேன்னு சொன்னீங்க. இதன் பின்னணி என்ன? எதுக்காக? ஜனாதிபதிகளுக்கு சம்பந்தம் கிடையாது. அவர்கிட்ட பேசன்னு சொல்லலண்ணா, அது ஒண்ணும். வாயாலே வட சுடுவார் நன்றாக வாயாலே வட சுடுவார். அவர்கிட்ட பேச முடியாது, அது அவசியம் கிடையாது எனக்கு. நான் வடகிழக்கில் மலைய மகள் எல்லாரும் குடியேற்றுவேன்னு சொல்லல. பேசுவேன், செய்யறேன், சொல்றேன், பேசுவேன், செய்யறேன், சொல்றேன். அவர்கிட்ட பேசன்னு சொல்லலண்ணா, அது ஒண்ணும். மக்களுடைய கருத்து கேள்வி என்னன்னு சொன்னா, ஆட்சி அதிகாரம் இவர்களுடைய கையில் இருக்கும் போது, அமைச்சு பதவிகள் இவர்களுடைய கையில் இருக்கும் போது, ஏன் இதைவிட இன்னும் வேகமாக இவர்கள் செயற்படவில்லை? இப்போது ஆட்சி வேறொரு தரப்பிடம் இருக்கிறது. இப்போது இவர்கள் சென்று இப்படி செய்வதற்கு முற்படுவது வந்து சரியா அப்படிங்கிறது தான் மக்களுடைய கேள்வி. அந்த கேள்வி முன்வைக்கிறோம். நாங்கள் ஆளுங்கட்சியாக இருக்கும் போது எதனையும் செய்ய மாட்டோம். கல்முனை தமிழ் பிரதேச செயலகத்துக்கு இதே மனோ கணேசன் தான் உலங்கு வானூர்தியில் சுமோ அவர்களையும் அழைத்து கொண்டு ஓடினார். அங்கு சென்ற தமிழரசு கட்சியின் முக்கிய பிரமுகருடைய காலில் இருந்த பாட்டாவை மறந்து போய் ஓடும் அளவுக்கு மக்கள் எதிர்ப்பு வெளியிட்டார்கள். நான் போகிறேன், உடனே முடிக்கிறேன் என்றார்கள். முடிக்கவில்லை. அது மட்டுமில்லை, அவர்கள் சொன்ன காரியம் எதுவுமே நடக்கவில்லை. ஆனால் மனோ கணேசன் இருந்த காலப்பகுதியிலே மலையகத்திலே 5 பிரதேச சபைகள் உருவாக்கப்பட்டது என்று நினைக்கிறேன் இல்லையா? நல்லாட்சி காலப்பகுதியில் என்னதான் நீங்கள் முயற்சி செய்தாலும் அங்க இருக்கக்கூடிய கட்டமைப்பு என்பது பௌத்த சிங்கள பேரினவாதத்தினுடைய ஒரு அடையாளமாக இருப்பதனால் நீங்கள் என்ன வகையில் இருந்தாலும் அதனை செய்ய முடியாது. நேற்று தைட்டில நடந்த சம்பவம் இன்னைக்கு சோசியல் மீடியாவுல பரபரப்பா பேசப்படுது. ஆனால் இந்த கவலை என்னன்னா, தமிழர்களே தமிழ் மக்கள்ல பலர் ஒரு சிலர் என்ன செய்யறாங்கன்னா, கம்பகாவில் கோவில் இருக்கு, கொழும்பில் கோவில் இருக்கு, அங்க மட்டும் இருந்தால் பிரச்சனையா, அந்த மாதிரியான கருத்துக்களை கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல மக்கள் சிந்திக்க வேண்டிய நிறைய முக்கியமான விடயங்கள் இருக்குன்னா, டில்சான் ஒரு விடயத்தை புரிஞ்சு கொள்ளுங்க. டில்சான் என்னன்னு சொன்னாங்க, இன்னைக்கு கொழும்போ கம்பகாவோ கண்டியோ அல்லது மாத்தரையோ மாத்தலையோ எந்த பிரதேசத்திலேயும் இந்து கோயில்களோ பௌத்த கோயில்களோ கிறிஸ்தவ தேவாலயங்களோ ஒரு தனியார் காணியில் கட்டினால் நீங்கள் அனுமதிப்பீர்களா? அதுவும் பலவந்தமாக அடாத்தாக இப்போது புத்தர் சிலை வச்சாலோ கோவில கட்டாலும் ஒத்துக்குவாங்களா? இப்ப உதாரணத்துக்கு இப்படி எடுத்துக்கொள்வோம். டெல்வின் சில்வாட வளவு அவரோட சொந்த காணியில போய் ஒரு பிள்ளையார் கோயில நாங்க நிறுவுறோம். என்ன நடக்கும்? இந்த தமிழாக்களும் மற்றது சிங்கள மக்களும் புரிந்து கொள்ளணும். அரச காணிகள் வடக்கு கிழக்கில் இருக்கிறது. அதில் நீங்கள் எதை செய்தாலும் ஒரு தனியார் காணி அதில் செய்வதில் கூட ஒரு பிரச்சனை இருக்கிறது. டில்சான் அரச காணியில மக்கள் இல்லாத இடத்துல விகார எதற்கு யாருத்தான் போய் வழிபட போறது? அங்க பௌத்த தர்மமே ஒரு சங்கடத்துக்கு உட்படுத்துற விஷயம் தான் அது. நல்ல தர்மம், பௌத்த தர்மம், புத்த பெருமான் எவ்வளவு நல்ல விஷயங்களை சொல்லியிருக்காரு, வழிபடுற தப்பில்லை. ஆனால் அது அந்த மதத்தை பின்பற்றுபவர்கள் எங்க அதிகமாக இருக்காங்களோ அங்க கட்டுங்க. நாங்களும் வழிபடுறோம் புத்த பெருமான, அதுல என்ன பிரச்சனை? வேதனையான விடயம் என்ன தெரியுமா? அஸ்கிரிய மல்வத்த மகாநாயக்கர் எப்படியோ அப்படித்தான் கருதினார் மல்கம் ரஞ்சித். இந்த வேளையில எல்லாம் அவருடைய குரல்கள் பக்கபலமாக இருக்க வேண்டும். கத்தோலிக்க ஆயர்களின் குரல்கள் பக்கபலமாக இருக்க வேண்டும். ஆனால் இன்று யாருமே வாய் திறப்பதில்லை. வாய் திறப்பதில்லை. பதிவு
டில்சான், நீங்களே வாய் திறக்கிறத கொஞ்சம் அச்சப்படுறீங்க. அடிக்கடி கருதினால மீட் பண்ற ஒரு ஆள் நீங்க. உங்களுக்கு அந்த பயம் இருக்குது போல. அவருடைய ஊடக சந்திப்புகளுக்கு போனா அவர் இந்த இன்னமும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இருந்து அவர் வெளியே வரல. அவர் இன்னமும் சம்பந்தமா தான் மெயினா பேசுவாரு. இந்த அரசாங்கத்திலயாச்சும் நீதி கிடைக்கும், நீதி கிடைக்கும், நீதி கிடைக்கும்னு ஒவ்வொரு பிரஸ் மீட்லயே சொல்லுவாரு. ஆனா இன்னமும் அது இழுபறியா தான் இருக்கு. அது இந்த அரசாங்கத்துக்கிட்ட நாங்க மீண்டும் மீண்டும் அழுத்தத்தை கொடுக்கணும், கேள்வி கேட்கிறோம், பாப்போம் என்ன நடக்கும். இன்னும் அந்த பிள்ளையான் உள்ளுக்கு தான் அவர் மூலமா சரி உண்மைகள் வெளியே வருமானு முயற்சி பண்றாங்க. வந்தப்பா இல்ல. ஆனா இப்ப நாங்க தைட்டி சம்பந்தமா பார்லமெண்ட் உறுப்பினர் ஒருத்தர் போயிருக்காரு, அர்ச்சுனா போட சொன்ன கதை இன்னமும் பூகம்பமா கிளப்பி இருக்கு. அவர் வடிவ சொல்லி இருக்கிறார். நல்லூர் கோயில் கட்டி இருக்கிறது நல்லூர் கோயிலுக்குரிய காணி இல்ல. நல்லூர் கோயில் முதல் இருந்ததுல ஒரு சர்ச் இருக்குது. நல்லூர் கோயில்ல இருந்த கல்லுகள் எடுத்துக்கொண்டுதான் கோட்டை அந்த பிரதானமான கோட்டை ஒன்று கட்டப்பட்டது. அப்படி பார்க்கக்குள்ள அந்த சர்ச்சை முடிக்கணும், கோயிலை முடிக்கணும். அப்படி நீங்கள் பெரிய சட்டம் கதைக்கிறேன்டா போய் முதல்ல இந்த சேர்ச்சை உடையுங்க. ஏனென்றா சேர்ச் இருந்த இடத்துல நல்லூர் இருந்தது. இந்த கல்லுகளை மனித சங்கிலியா நல்லூர்ல இருந்து கோட்டை வரைக்கும் ஒவ்வொருத்தனை வச்சு கல்லை பாஸ் பண்ணி தான் அந்த கோட்டை கட்டினது. நாங்கள் எங்கே உடைக்க ஆரம்பிக்கணும் மட்டும் முதல்ல அந்த கோட்டையை உடைக்கணும். ரெண்டாவது போய் அந்த கிறிஸ்தவ தேவாலயத்தை உடைக்கணும். அந்த கிறிஸ்தவ தேவாலயம் கட்டின இடம் தான் ஒரிஜினல் நல்லூர் கோயில் இருந்த இடம். அதை உடைக்கணும். உடைச்சி போட்டு தான் இங்கே இதை பற்றி கதைக்குவோம். இன்னொரு விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறேன். நல்லூர்ன்ற கருவறைக்குள்ளுக்குள்ள ஒரு முஸ்லீம் சமாதி ஒன்று இருக்கிறா சார் என்று சொல்கிறாங்க. நான் அதை மூடி கட்டியும் இருக்கிறேன். ஸோ அதையும் உடைக்க எல்லாம் வேணும். ஆகவே முக்குத்தனமாக கேட்கக்கூடாது. நல்லூரும் இதுவும் உண்டாண்டி இது ஒரு சட்ட ரீதி இல்லாத விகாரம் என்று நாங்கள் சொல்லி கொண்டு இருக்கிறோம். அது சட்ட ரீதி என்று நாங்கள் நச்சு கொண்டு இருக்கிறோம். அதுக்கு ஒரு பரிபாலன சபை இருக்குது, எல்லாமே இருக்குது. நல்லூரை உடைக்க போகிறோம். வேணா ஒருத்தன் வந்து அந்த முஸ்லீம்ல ஒரு 50 பேர் வந்து ஆர்ப்பாட்டம் பேசாமல் இருப்பீங்களா நீங்கள்? போற போக்கு என்ன நிலைமை எதுன்னு சொல்லி விளங்கலைன்னாலும் இப்ப உண்மையில வந்து அந்த மக்கள் காணி மக்களுக்காக பேசுறதா அல்லது இவங்கள் இந்த டைம்ல அத ரஜீவன் நான் இது தொடர்பில் நாடாளுமன்றத்தில் உரையாற்றுவேன் அந்த பதிவு போட்டது அவர் நள்ளிரவில். அவருக்கு வளமையாக அந்த பதிவுகளை போட்டுவிட்டு பகலில் நீக்கி விடுவார். இது என்ன நடந்ததோ தெரியாது. அது மட்டும் இல்லாத அந்த தாக்குதலுக்குள்ளான வேலன் சுவாமிகள நிலைமை சரியான பாவம். நிச்சயமா அது சம்பந்தமா இன்னைக்கு ஒருத்தர் உதயசீலன் அப்படிங்கிறவர் போயிட்டு சந்திச்சுட்டு வந்திருக்காரு. அவர் போயிட்டு போட்டிருக்க போஸ்டின் படி காலை திரு வேலன் சுவாமிகளை சந்தித்து இருந்தேன். மார்பில் முட்டி தள்ளி இருக்கின்றார்கள். அதனால் நெஞ்சுவலி மற்றும் இறுக்கம், மூச்செடுக்க சிரமம் ஆகியன ஏற்பட்டிருக்கின்றது. சிவ சின்னங்களின் ஒன்றான உருத்திராக்க மாலையை பிடித்து இழுத்து இருக்கிறார்கள். செப்பு கம்பியில் கோர்க்கப்பட்ட மாலையாதலால் இடதுபுற கழுத்து இருக்கப்பட்டது என கூறியிருக்கிறார். ஆன்மீக தலைவர்கள் மீதான வன்முறைகள் உச்சக்கட்டம், அகிம்சை மத சின்னங்களுக்கு அளிக்கப்படும் மரியாதை அந்த அளவில் இருக்கின்றது என்று உதயசீலன் என்பவர் ஒரு முகப்புத்தக பதிவை போட்டிருந்தார். உண்மைக்கும் அதை பார்க்கும்போது தெரிகிறது. ஒன் நேஷன் ஒன் கண்ட்ரி. இப்ப இந்த அரசாங்கமும் அதை கொஞ்சம் அமுல்படுத்துதா அப்படிங்கிறத கேள்விதான். அனுருகுமார் எத்தனை வருஷத்துக்கு சொல்ல போறாரு? இன்னும் போலீசார் எங்கட கட்டுப்பாட்டுல இல்ல. அங்கால வந்து யாரு அதிகாரிகள் ஒரு 50,000 பேரை உடனடியா வீட்டுக்கு அனுப்புங்க. வேலை இல்லாம கனவேருங்க, உள்ளுக்குள்ள எடுங்க, நிர்வாகத்தை நல்லா செய்யுங்க. நீங்க ஒன்றுக்கும் வழி இல்லாம என்ன சொல்ல உங்க கிட்டத்தட்ட சொல்ல போனால் ஜேவிபிர மேட பேச்சை பார்த்து எங்களுடைய பல்கலைக்கழக காலங்களில் கூறுவாங்க, கத்தாவனம் ஹொந்தாய் வெட ஹொந்தன. அது விமல் வீரவன்சவா இருக்கலாம். உங்களுக்கு சோமவன் சமரசிங்க தெரியும். அவர் தான் அந்த கட்சியை மீண்டும் உயிர்ப்பிச்சவர். அவருடைய கட்சியில் அட்ரஸ் இல்லாம அது மாதிரி விமல் வீரவன்ச, டெல்வின் சில்வா, அனுருகுமார் திசாநாயக்க, கேடி லால்காந்த் மிகவும் ஒரு பிரதான பேச்சாளர். அது போலதான் இப்ப எனக்கு தோன்றுது இந்த ஜேவிபி கட்சி 39 ஆசனங்களை சந்திரிகாவோடு இருக்கக்குள்ள பெறும்போது கதைச்ச கதை தான் இப்ப நடக்குதான்ற ஒரு சந்தேகமும் இருக்கு. கட்டாயம் பார்ப்போம். காலப்போக்கில் இன்னும் என்னென்ன பார்க்க இருக்கோ பார்ப்போம். சிந்திச்சு செயல்படணும். அதே மாதிரி தமிழ் பேசும் அமைச்சர்கள், தமிழ் மக்களை வடக்கு கிழக்கை பிரதிநிதித்துவம் செய்கின்ற தமிழ் அமைச்சர்கள், பார்லிமெண்ட் உறுப்பினர்கள், பிரதி அமைச்சர்கள் இந்த டைம்ல கொஞ்சம் ஆக்டிவா இருக்கணும். அதுதானே தேவை. நாங்க ஏலாண்டா சொல்றோம். விட்டா தானே டெல்வின் சில்வா கலைக்கிறது. இவங்க சொல்றதெல்லாம் எடுப்படாதா ஹெட் ஆபீஸ்ல? ஐயோ டேல்சா, நீங்க என்ன டேல்சா, நீங்க காமெடிக்கு மேல காமெடி பண்ணு. அவங்க கட்சியில வெற்றி பெற்று இருக்கிறாங்க. எங்கட அசாத் சாலி அந்த இயல்பா கதைக்கும் போது ஒன்று சொன்னார். அவர் இந்த நோமலா ஒரு செவி, ஐயோ தமிழரசு என்னத்த நான் சொல்ல, அங்க பார்லிமெண்ட் இல்லப்ப அது ஒரு பாடசாலை நடத்துறாங்க. அவங்க போகணும், அட்டென்ஷனை போடணும், திரும்ப போகணும். அங்க முடிவெடுக்கிறலாம் ஒரு குறிப்பிட்ட ஒரு 4-5 பேர் தான். அதான் இப்ப ஜனாதிபதியே வந்து தனியா விட்டுருவாங்களோ தெரியாது. அனுரகுமார் திசாநாயக்க அவர் ஆசையா இருக்காரு. என்ன நல்லிணக்கத்தை உண்டு பண்ணி
இரண்டு சமூகத்தையும் வளர்த்து விட்டு நாட்டை எப்படியாச்சும் நல்ல அபிவிருத்தி பாதைக்கு கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு தொலைநோக்கு ஜனாதிபதி கிட்ட இருக்கு. என்னன்னா இல்லங்கிறீங்களா? இப்ப ஜனாதிபதி இருந்தாலும் ஜனாதிபதியோட இருக்கக்கூடியவங்க அது அவங்க தான் இப்ப கொஞ்சம் சப்போர்ட்ட கொடுக்கணும். இப்ப நாடை ஏதோ லைன்ல செய்யறதுக்கு அரசாங்கம் தயாராகுதுன்னு சொன்னா அது ஒன்மேன் ஆர்மியால முடியாது. அனுரகுமார் திசாநாயக்க என்கின்ற தனிநபரால மட்டும் முடியாது. சுத்தி இருக்கவங்களும் சப்போர்ட் பண்ணணும். அப்படித்தான் அந்த அன்னைக்கு இன்னொரு பிரச்சனை, போலீஸ்காரரோட ஒரு பார்லிமெண்ட் உறுப்பினர் என்பிபியை சார்ந்த பார்லிமெண்ட் உறுப்பினர் சண்டையை போட்டு கடைசியில போலீஸ்காரர் தாக்கி இருக்காரு, இவரை தாக்குறதா சொல்லப்படுது. ஆனால் இவர் அதை மறுத்து இருக்காரு. இப்ப அந்த போலீஸ் கான்ஸ்டபிள் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இப்படி அதுவும் என்னன்னு சொன்னா மாமனார் ஏதோ கஞ்சா செடியை வளர்த்தார், அதை தேடி பார்க்க வந்த போலீஸாரோட ஏதோ பிரச்சனைன்னு அது ஒரு கதை. அது நிறைய மீடியாஸ் மெயின் நியூஸ்ல போட்டு கிழிச்சு விட்டாடுங்க. அரசாங்கத்தை இப்படி இவங்க அரசாங்கத்துக்குள்ளேயே இப்படி அளவு இருக்காங்கன்னு சொல்லி அதுக்கு பிறகுதான் அவர் அதை மறுத்து இருந்தாரு. வடமாகாணத்தில் முதலாவது பிரதேச சபையை இன்று மாலிமாவை கைப்பற்றியது. ஆரம்பத்துல பேசுனது இதுதான் கவனம் டெல்சான். முள்ளிவாய்க்காலை தளமாக கொண்ட கரைதரப்பட்ட பிரதேச சபையே கைப்பற்றப்பட்டுள்ளது. இனி முள்ளிவாய்க்கால் நினைவு நாள் அனுஷ்டிக்கிறதுல பிரதேச சபை ஏதாவது தடை ஏற்படுத்தினால் இவர்களால எதுவும் செய்ய முடியாது. இந்த தமிழரசு கட்சியில என்ன சொல்ற அந்த சிறுமூளை அல்லது சிறுமூளைத்தனமான விளையாட்டுகள் எப்படி ஒரு விபரீதத்தை எதிர்காலத்தில் ஏற்படுத்த பெரிய சில வேளை பல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடுமா, இல்லாட்டி சுமூகமா இருந்ததை விட இப்ப சொல்லுமே தமிழரசு கட்சி செஞ்சதை விட இன்னும் நல்ல மாலிமாவை செஞ்சாலும் ஆச்சரியப்படுறதுக்குள்ள பார்ப்போம். அதை பொறுத்தது பார்ப்போம். இப்ப செயற்பாடுகளை வச்சுதானே எங்களுக்கு சொல்லக்கூடியதாக இருக்கும். எதிர்காலத்துல காலப்போக்கில் இவங்களுடைய நடவடிக்கைகள் எப்படி அமையுதோ அதை வச்சுதான் அடுத்த கட்டத்தை நாங்க பேசுவோம். ஆனா இப்ப இப்படி இருக்க நேரத்துல தைட்டி சம்பந்தமா இன்னொரு விஷயம் எனக்கு கண்ணுக்கு பட்டுச்சு. இப்ப சுகாஷ் கனகரத்னம் அவர்கள் போட்டிருக்காரு, ஜேவிபி என்பிபியின் அராஜகம் வடக்கு கிழக்கில் ஆரம்பம், தைட்டியில் தாக்கப்பட்ட வேலன் சுவாமிகள் வைத்தியசாலைன்னு ஒரு போஸ்ட். இப்ப இதை ஷேர் பண்ணிருக்காரு இன்னொரு நபர். அவர் சொல்லிருக்காரு, தூண்டி விட்டு கூத்து பார்ப்பது யார் என்று வெகு சீக்கிரம் தெரிய வரும், பொறுமை அப்பு. இதை பத்தி நீங்க நினைக்கிறீங்க? உண்மைக்குமே இது தூண்டுதலா, இல்லாட்டி இது ஏதாச்சும் வேற அரசியல் நோக்கங்களுக்காக செய்யப்படுற ஒரு போராட்டமா அப்படின்னு ஒரு சிலர் தமிழர்கள் தான், வேற யாரும் தமிழர்களே சோசியல் மீடியாவில் கேள்வி எழுப்புறாங்க. இன்னொருத்தர் பார்லிமெண்ட் உறுப்பினர் சொல்றாரு, அசைலம் அடிக்கிறதுக்காக அவனுங்கள் இந்த போராட்டம் செஞ்சு போடுறானுங்கள் பாருங்கள், நாளைக்கு 5 பேரும் அசைலம் அடிக்காட்டி. இந்த வீடியோல கத்திக்குளர்ல 60 பேர் அசைலம் அடிப்பேன், நீ வேணுமெண்டா இருந்து பேர். இந்த வீடியோவில் கத்திக்குளர்றாக்கள், சிறுகரனோட செல்ஃபி எடுத்தாக்கள், மற்றது யாரு கந்திரமாண்ட வேறு யார் நின்றுங்க, சுகாசோட நின்றாக்கள், தையிடிவி அறைக்கு போராடினா போலீஸார் எங்களை விசாரணை கூப்பிட்டுருக்காருன்னு இந்த 5 பேரும் அசைலம் அடிப்பாங்க. வேணுமெண்டே இருந்துவேன். என்னோட அசைலம் கேட்பாங்க, 10 லட்சம் தாரம் 15 லட்சம் கடிதம் தாரம். நான் சிறுகரன்ட்ட போய் வேணுங்க அல்லது கந்திரமாட்ட வேணுங்க. அப்படி அசைலத்துக்கு இந்த பிச்சைக்கார நாய் வேலைக்கு தான் இவங்க இதில் போராடி கொண்டிருக்கா. தயவு செய்து நாய் வேலை பார்க்க வேணான்னு சொல்லு. அங்க இருக்கிற சிங்களவன் கொதிப்பான். இதெல்லாம் ஒரு குழப்பம் தான். இப்ப தமிழ் மக்களுக்குள்ளேயே ஒரு குழப்பம், நியாயமான போராட்டமா இந்த ஒரு போராட்டம், உரிமைக்கான உண்மையான போராட்டமா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. எல்சான், இது தனியார் காணி, அது உயர் பாதுகாப்பு வலயமா நீண்ட நாட்களா இருக்குது. உயர் பாதுகாப்பு வலயமா இருக்கக்குள்ள உங்களை அந்த காணிக்குள்ள போக விடல. நீங்க ஒவ்வொரு நாளும் உங்களோட காணிக்கு முன்னுக்கு நின்றுட்டு அழுதுட்டு வாரீங்க. அதுக்குள்ள புத்தர் சிலையை கட்டுறீங்க. எல்லாம் கட்டி முடிஞ்சது பிறகு காணியை திறந்து வரேன், அங்க போய் பார்த்தா புத்தர் எழுப்பி நிக்கிற. சரியா? அப்ப அந்த போராட்டத்தை அவங்க எப்படி, அதாவது இவங்க தானே இதை இனவாதமாக்குறாங்க அப்படின்னா எப்படி ஐயா நீங்க ஒரு தனி மனுஷன் காணிக்குள்ள அதாவது அத்துமீறி சென்று பிரவேசிச்சு அதை கைப்பற்றத எப்படி இங்க ஒரு இனவாதம் பண்றீங்க? புத்த சிலை கட்டப்பட்டிருக்கிறது தொடர்பா நீதிமன்றத்துல ஒரு முறையான நடவடிக்கை எடுக்கணும். வடக்கு பிரதேச சபைக்கு உட்பட்ட பகுதியில் தான் அது இருக்கின்றது. அந்த பிரதேச சபை இதை எப்படி கையாள போகிறது? இது சுகாஷ் போட்ட பதிவு போடுறவர் உண்மையில சொல்ல போனால் ஒன்றில் சுகாஷ் மீது காழ்ப்புணர்ச்சியா இருக்கணும், அல்லது தமிழ் மக்கள் மீது வெறுப்பா இருக்கணும். 2 தான். சிங்கள மக்கள் பகுதிகளை உங்களுக்கு ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்துறேன் டில்சான். சமாதான கால பகுதியில விடுதலை புலிகள கட்டுப்பாட்டுல பல ஏக்கர் கணக்கான வயல்கள் அன்றைய காலப்பகுதியில விடுதலை புலிகள கட்டுப்பாட்டுல இருந்ததால முஸ்லிம் மக்கள் செல்லல. சமாதான உடன்படிக்கை தலைவர் அவர்கள் இயக்கத்தில முக்கியஸ்தர்களோட கதைச்சு அவர்கள் காணி அவர்கள்ட்ட ஒப்படைச்சு சமாதானம் நீங்க வரக்கூடாது, இது தமிழ் மக்களுக்கு தான் பயல் செய்வாங்கன்னு சொல்லலே.
அது அபகரிப்புன்றது நடக்கக்கூடாது எங்கேயும். அதுதான் புலன் டீல்சான் இதுல. அதான் டீல்சான் இதுல இப்ப கனவேருக்கு விளங்கி கொள்ளுதில்ல. இப்ப தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மீது கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கலாம், ஆனா இந்த விடயத்துல விமர்சனம் முன்வைக்கலாம். அதை அவங்க மக்கள் போற இப்ப உதாரணத்துக்கு அசைலம் அடிக்க போறாங்கன்னா வேலன் சுவாமி அசைலம் அடிப்பாரா? நிரோஷ் பிரதேச தவிசாளர் எவ்வளவு நெருக்கடியை சந்திச்சவர் பிரதேச தவிசாளர் நிரோஷ் அவர்கள், வலி கிழக்கிற தவிசாளர். அவர் உண்மையில நேற்று எங்கட லங்காஸ்ரீர ஊடறுப்புலையும் கலந்து கொண்டு அந்த வெயில்ல வந்த உடனே அவர் கருத்து தெரிவிச்சிருந்தார். இப்படி இருக்கக்குள்ள இவங்களுக்கு எல்லாம் என்ன தேவை இருக்குது? அப்படி யாழ்ப்பாணத்துக்கு சென்ற போது வேலன் சுவாமிகளோட நேர்காணல் கண்டேன். அப்ப கூட நான் நேரடியா கேட்டேன், நீங்க டயஸ்போராவுக்கு வேலை செய்றீங்க, அதே மாதிரி உங்களுக்கு அசைலம் அடிக்க ஆசையில நீங்க செய்றீங்கன்னு. அவர் சொல்றாங்க, எனக்கு எந்த விதமான தேவையும் கிடையாது அப்படின்னு அழகா சொல்லிட்டாரு. சோ அந்த மாதிரி ஆட்கள் நம்ம தமிழ் தேசியம் தமிழ் மக்களின் உரிமைக்காக இப்படி போராடும் போது அவர்கள் தாக்கப்படுவது கவலைக்குரிய ஒரு விஷயம், கேவலமான ஒரு விஷயம். சோ அவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும். மத தலைவர் அவருக்கான மரியாதையும் கொடுத்தே ஆக வேண்டும். நாமெல்லாம் கேட்கிறேன்னா பௌத்த துறவிகள் அதாவது புத்தர் சிலையை தூக்கிட்டு போக்குள்ள போலீசார கைப்பட்ட பௌத்த துறவிகள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனே எதிர்கட்சி தலைவராக இருக்கலாம், நாமல் ராஜபக்சா இருக்கலாம். இந்த பௌத்த மதம் பாதிக்கப்பட்டு விட்டது, பௌத்தத்துக்கு ஆபத்து வந்து விட்டதுன்னு கோக்குறேன். இந்த அரசாங்கம் பௌத்த மதத்துக்கு மரியாதை செலுத்தல அப்படின்னு கூட சண்டை போடுறாங்க. சண்டை போட்ட உடனே ஆனந்த விஜயபால நாங்கள் பாதுகாப்பு கதையை தான் புத்த சிலையை நகர்த்தினோம்ன்ற. ஓகே ஃபைன். வேலன் சுவாமி வைத்தியசாலையில இருக்கிற என்ன செய்தீங்க? அல்ல எந்த மத தலைவர் இதுக்காக ஒரு அறிக்கை விட்டீங்க? அல்ல எந்த மத தலைவர் போய் பார்த்தீங்க? இப்ப ஒட்டுமொத்த சொல்ல போனா தமிழ் மக்களோட போராட்டம் என்பது இன்றைக்கு ஒரு அனாதையா தான் இருக்குது. அனாதையான நிலையில இருக்குது. அது காரணம் இல்ல டீல்சான். அதுல தந்தையும் தாயுமானவரா இருந்தவர் 2009 பிறகு செயற்பாடு இல்லாம இருக்கிறது நாடி இது ஒரு பெரும் கையேறு நிலை தான். இது ஒரு ஆபத்து தான். கட்டாயமா இன்னைக்கு இந்த மாதிரியான விஷயங்களை வைத்து நிறைய பேர் பலவிதமான அரசியல் பண்றாங்க. அது பார்லிமெண்டத்தில் இருப்பவர்களும் சரி, பார்லிமெண்டத்தில் இல்லாதவர்களும் சரி, இந்த போராட்டங்களை வைத்து மிக பேச வேண்டிய விஷயங்களை பேசாமல் நிறைய வேற அரசியல் செய்யறது நல்லாவே தெரியுது. ஆகவே மக்களுடைய பிரச்சனைகளை விட்டு அரசியல் பண்ணாதீங்க அப்படிதான் நாங்க சொல்லிக்கிறோம். அதே மாதிரி சொல்லி ஆகணும்னா நம்ம யாழ்ப்பாணம் சம்பந்தமா பிரதமர் அரணி அமரசூரிய ஒரு நல்ல விஷயம் சொல்லியிருக்காங்க. அதை சொல்லிட்டு நாங்கள் நிகழ்ச்சியை முடிக்கலாம். எமது நாட்டில் ஒரு காலத்தில் யாழ்ப்பாணம் கல்வியில் உச்சம் தொட்டது, அதனை திருப்பவும் கொண்டு வர பாடுபடுவோம். ஆனால் வடக்கு என்பது யாழ்ப்பாணம் மட்டுமல்ல அப்படின்னு ஒரு கருத்தை அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த வீடியோ இப்படி சொல்லிட்டு நீங்க செய்யாத அநியாயம் எல்லாம் செய்தா படிக்கிற பிள்ளைகள் என்ன யாழ்ப்பாணத்துல இருந்து படிக்கும், அல்லது வட மாநிலத்துல படிக்கும், வடக்கு கிழக்குல படிக்கும், முழுதும் வழியிலா நீ விட்டு போட்டு ஓடும். அதாவது சொல்ல போனா நீங்க வாழைப்பழத்துல கருணி யாழ்ப்பாணம் போயிருக்கிறா இல்லையா? அவர் பெருந்தன்மை என்ன செய்யலாம்? உண்மையா வேலன் சுவாமிகளை பார்க்கலாம், அல்லது நடந்த சம்பவத்தை வருத்தம் தெரிவிக்கிறேன். இந்த மனநிலை இல்லாத இடத்துல எனக்கு புரியல. சரி, நம்ம தமிழ் அமைச்சர்களே இன்னும் போவல, நீங்க வேற. சரி, அங்க போனா அப்புறம் சீட்டு அது வேற. சரி, பாப்போம் என்ன நடக்குதுன்னு. ஆனால் இப்படித்தான் இதுல சில பேர் சொல்லலாம், நீதிமன்றம் அவமதித்த இதில் பேர் தான் அவங்க கைது பண்ணப்பட்டாங்க. நாங்க இந்த இடத்துல நீதிமன்றத்தை எந்த விதத்திலும் அவமதிக்கிட்டாங்க அதுதான் பேசவும் வரல. ஆனா அந்த உரிமை போராட்டங்கள் சம்பந்தமாக தமிழர்கள் நாங்களே கொச்சைப்படுத்தி விடக் கூடாது அப்படின்னு. இதுல நீதிமன்றம் அறிவுறுத்தல் வழங்கி இருக்குது, போலீசார் தடை உத்தரவு எடுத்திருக்கிறாங்க. அந்த நீதிமன்றம் ஒருபோதும் மக்களுக்காகவோ அல்லது நீதிக்காகவோ எதிராக நின்றதில்லை. நீதிமன்றம் தண்ட கடமையை சரியான நேரத்துல சரியா செய்திருக்குது. இந்த விடயத்துல அந்த மக்களோட போராட்ட அடிப்படை உரிமை மறக்கப்பட்டிருக்குது. இதுல நீதிமன்றம் அதற்கு அடுத்த கட்டமா வழங்கப்பட்ட நடைமுறைகளை பின்பற்றினார்களா பின்பற்றவில்லையான அது நீதிமன்றம் முடிவெடுக்க வேண்டும். நீதிமன்றத்துக்கு அப்புறம் அந்த மக்களுடைய விடயம் அங்கு மறுக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் இங்க இருக்கு. அது போலீசாருடைய நடவடிக்கை தான் பிள்ளையாக இருக்கு. நீதிமன்றத்தின் நடவடிக்கைகள் சரி. போலீசார் நடந்து கொண்ட விதம் தான் நாங்க விமர்சிக்கப்பட தவிர நீதிமன்றம் எடுக்கிற முடிவு அது யாராலையும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். அதை பற்றி நாங்க எதுவுமே பேச முடியாது. அது நீதிமன்றம் பார்த்துக்கொள்ளும் அந்த விஷயங்கள். மங்களராம விகாராதிபதியை கைது செய்ய சொன்னது நீதிமன்றம் தான். புத்தர் சில தொடர்புல நீதிமன்றம் திருவண்ணாமலையில நடவடிக்கை நீதிமன்றம் தண்ட நியாயாதிக்கத்துக்கு உட்பட்டு தண்ட அதிகாரத்தை முழுமையா பயன்படுத்தும். இந்த இடத்துல இலங்கையில ஆக மிச்சமா இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை மிக்க பகுதியா நீதித்துறை தான். அதைத்தானே நமக்கு ஒண்ணும் இல்ல.
ஸோ அந்த விஷயத்தோட நாங்க இன்னைக்கு முடிக்கலாம் இன்றைய நாட்டு நடப்பேனா. ஓம் நில்சன், இன்றைக்கு உண்மையில் ஒரு மகிழ்ச்சி என்றதை தாண்டி ஒரு வேதனைகள், கவலைகள் நிறைந்த ஒரு கவலைகள், நாட்டு பேச நடப்புடன் வேண்டிய போகிறோம்னா, காரசாரமான விஷயம். மிகவும் துயரங்களோட தான் நாங்கள் இதை நிறைவு செய்யறோம். இருந்தாலும் பரவாயில்ல, எங்களுடைய மக்கள், இப்ப நானே நீங்களும் பேசினது என்னோடும் உங்களோடும் மக்கள் உறவாடியதை நாங்கள் பேசணும். நாங்கள் தனிப்பட்ட இதில் எங்களோட கருத்துக்களை கூறல. நிச்சயமா. சோ மக்களுடைய பிரச்சனைகள் கமெண்ட் பண்ணுங்க. நல்ல பல கமெண்ட்டை நாங்களும் வாசித்து காட்டி உங்க பிரச்சனைகள், கேள்விகளுக்கு பதில் தேடித்தர நாங்க தயாரா இருக்கோம். என்னன்னா நாங்களும் யார் மீதும் வன்மத்தை கொட்டவில்லை. நீங்களும் இதை யாரும் பர்சனலா எடுத்துக்கொள்ளாங்க. நீங்கள் நல்லா வரத்துக்கு தான் நாங்கள் கூறுறோம். நீங்கள் நல்லா வரக்கூடாதுன்னு, நாங்கள் நல்லா வர மாட்டோம், நீங்க எங்களை பற்றி கதையாதுன்னு கமெண்ட்ஸ் எழுதுங்க. நாங்க உங்களை பற்றி பேசவே இல்லை. வாங்க பழகலாம், பழகலாம், வாங்க. அந்த மாதிரி தான் சேர்த்து பழகுவோம், வாங்க வாப்பா, வாங்க. அப்படிதான். ரைட், ஓகேண்ணா. சேஃபா இருங்க எல்லாரும் மக்களே. நன்றி. நாளைக்கும் சந்திப்போம்.